அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அவரது பிரமாணங்களின்படி வாழ்ந்து வளமான நன்மைகளை எல்லாம் நாம் சுதந்திரிக்கும்படிக்கு அருள் செய்கின்ற நல் தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை பொருந்தின வல்ல நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எக்காலகட்டத்திலும் நாம் கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் வாழ வேண்டும். சத்ருவாகிய பிசாசு நாம் கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை அநேக உலக காரியங்களாலே சோதிக்கின்றான். அப்படிப்பட்ட சோதனைக்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. நம்முடைய காலை சிந்தனைக்கான தலைப்பு பிரமாணங்களை பின்பற்றி ஆசீர்வதிக்கப்படுவது. வசன பகுதி 119 சங்கீதம் 118 வசனம். உமது பிரமாணங்களை விட்டு வழி விலங்குகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நாம் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டே வருகிறோம். நாம் நேற்று தினத்திலே உமது பிரமாணங்களை என்கிறதான வார்த்தைகளை குறித்து மூல எபிரேய பதத்தில் இருந்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கும் கூட அதை குறித்து இன்னும் அதிகமாக சிந்திக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. பிரமாணம் என்ற வார்த்தையானது மூலப்பதமாகிய எபிரேயிலே ஹுக் என்கிறதான வேறு வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், தேவனுடைய ஞானத்தினால் வெளிப்படுகிறதான அறிவுரை, ஆலோசனை, சட்டதிட்டங்கள், நாம் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள், வழிமுறைகள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது அவருடைய ஞானத்தின்படி செயல்படுகிறோம் என்பதை நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம். அவருடைய ஞானத்தின்படி நாம் நடக்க நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெறுகிறோம், வளமடைகிறோம், சேமமாய் செழிப்பாய் வாழ்கிறோம். ஞானமில்லாத அணுகுமுறைதான் தோல்வியை கொண்டு வருகிறது, லட்சை அவமானத்தை கொண்டு வருகிறது, நிந்தைக்குள்ளாக தள்ளிவிடுகிறது. ஆனால் ஞானமுள்ள அறிவுரையோ ஆலோசனையோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வெட்கப்படுத்துகிறதே இல்லை, மாறாக நாம் ஜெயமடைகிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிரமாணங்களின்படி வாழும் பொழுது நாம் பாக்கியமுள்ளவர்களாக வாழ்கிறது மாத்திரமல்லாமல் கர்த்தரை போல நம்மை வாழ வைக்கிறது. ஆம், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ அவர்கள் கர்த்தரையே பிரதிபலித்த வண்ணம் வாழ்கிறார்கள், ஆவிக்குரியவர்களாக விளங்குகிறார்கள். மாம்சத்தின் கிரியைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக அழிந்தே போகிறது. அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பின் வேலிக்குள்ளாக வாழ்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் தங்களையே கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்பின் வேலிக்குள்ளாக வந்து விடுகிறார்கள். அந்த வேலியை மீறி சத்ருவினுடைய எந்த ஒரு தாக்குதலும் சேதப்படுத்திடாது, எதிரி உள்ளே பிரவேசிக்கவே முடியாது. கர்த்தர் அடைத்திருந்த வேலியை தாண்டி யோபுவை பிசாசினாலே தாக்க முடியவில்லை. யோபுவை தொட வேண்டுமானால் கர்த்தரிடமிருந்து முதலாவது அனுமதி பெற்றாக வேண்டும். அடியேன் வலியுறுத்தி சொல்லுகிறேன், யாரெல்லாம் கர்த்தருடைய திருவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் உண்மையாகவே கர்த்தருடைய பாதுகாப்பின் வேலிக்குள்ளாக வந்து விடுகிறார்கள். நாம் கர்த்தருடைய பிரமாணங்களை எப்படி அணுக வேண்டும்? கண்ணும் கருத்துமாக கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நாம் நடக்கிறோம் என்பதை விழிப்போடே நாம் உறுதி செய்திட வேண்டும். உலகத்தோடு எந்த விதத்திலும் ஒத்து போகவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக புறம்பாக நடக்கக்கூடிய எந்தவித உந்துதலையும் நாம் நமக்குள்ளே என்னளவும் இடமளிக்கவே கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆயுதத்தை போல இருக்கிறது. ஆம், அந்த வார்த்தைக்கு நாம் அடிபணிந்து வாழும் பொழுது அந்த ஆயுதம் நம்மை காக்கின்றது, எதிரியை அழிக்கிறது. ஆம், நம்மை அழிக்க பார்க்கிறதான எல்லா எதிரிகளும் நாம் கர்த்தருடைய எந்தெந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ
அந்தந்த வார்த்தைகளே சத்ருவை அழித்து விடுகிறது. அடியேன் மறுபடியும் குறிப்பிட்டு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் அழிந்து போகிறதில்லை, மாறாக அவர்கள் ஆளுகைதான் செய்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களை கர்த்தர் ஆளுகை செய்கிறது மாத்திரமல்லாமல் அவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றுகிறார். ஆம், யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குகிறார். அவர்கள் கீழாகாமல் மேலாகிறார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே எந்த நாட்கள் வரைக்குமாக ஆதி மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ அது வரைக்குமாக அவர்கள் ஆளுகை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். என்றைக்கு கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி தங்களுடைய தர்க்க புத்திக்கு இடமளித்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ அன்றைக்கே அவர்கள் அடிமையாய் போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் அடிமையாய் அல்ல, கர்த்தருக்குள் ஆளுகை செய்கிறவர்களாய் நாம் வாழ்ந்திட கர்த்தருடைய திருவார்த்தைக்கு நம்மையே முழுவதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க இன்றைக்கே முன் வருவோமா? கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதித்திடுவாராக. ஒரு விசை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை தன்னுடைய சரீர பிரகாரமான இயலாமையினாலே வீட்டில் இருந்து கவனித்து கொண்டு வந்த உரிமையாளருக்கு விரோதமாக அவர் நியமித்த தலைமை அதிகாரி செயல்பட துவங்கினாராம். இதனை உடனே கண்டுகொண்ட உரிமையாளர் தன்னுடைய அறிவுரைக்கு விரோதமாய் கட்டளையிட்ட தலைமை அதிகாரியினுடைய ஆதிக்கத்திற்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய அணுகுமுறையை பின்பற்றுகிற ஒரே ஒரு தொழிலாளி இருக்கிறதை உணர்ந்து கொண்டாராம். அவர் வேறு யாருமில்லை, இவருடைய நெருங்கிய நண்பர் தானாம். அவரை தன்னுடைய முழு நிறுவனத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரியாக நியமித்து முழு பொறுப்பையும் கொடுத்து விட்டாராம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரோடு கூட ஒரு செம்மையான உறவிலே இருப்போமானால், கர்த்தாவே அன்பின் நிமித்தமாக நான் உமக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமானால், கர்த்தர் நம்மையும் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி ஆசீர்வதித்திடுவார். இந்த சத்தியத்திற்கு உங்களையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், ஷாலோம்.